பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் லதா மற்றும் ராதா இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் இணைந்து நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படங்களும் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் திலகத்துடன் இணைந்து நடித்த நடிகைகள் ஒரே ஒரு திரைப்படத்தில் வெற்றியா தோல்வியா என்று பார்க்கலாம். நடிகை லதா சிவகாமியின் செல்வன் 1974ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ, லதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு பைலட்டராக நடிச்சிருப்பார் நடிகர் திலகம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா யாருன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் பிள்ளையாக நடிகர் திலகம் நடிச்சிருப்பாங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ, லதா லவ் பண்ணுற மாதிரி பாடல்லாம் சூப்பராக அமைஞ்ச ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக ஒரு வசூல் வேட்டையாடிய சிவகாமியின் செல்வம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடலுமே சூப்பராக கிட்டு கொடுத்தது. பாடல் ஒன்றுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வரிகளும் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையும் கொடுத்துருப்பார். படத்தோட கான்செப்ட் எப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கதைகளத்தில் நடிகர் திலகம் அவர்கள் ஒரு குழந்தை மனம் போல் இருக்கிறது சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்ததற்கும். நடிகர் திலகம் அந்த விருதை பெறும்போது பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சியில் அவங்க தாயை வச்சே அந்த விருதை கொடுப்பாங்க. சிவகாமி, உன் மகனுக்கு நீயே அந்த விருதை கொடுக்கலாமா, உன் பையன் பெரிய பைலட் அப்படிம்பாங்க. ஃப்ளைட் ஓட்டுறங்கும் போது மிக சந்தோஷமாக அவங்க தாய் அந்த அவார்டை கொடுப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகி மதுரையிலும் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த திரைப்படமாக முதல் மரியாதை 1985 பாரதிராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் ராதா, சத்யராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஜனகராஜ். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதானவருக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு இளமையான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறது போல தான். ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூலை பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் அவர்களுக்கு அந்த வயசு ஆயிருந்தாலும் கொஞ்சம் உடம்பு கனத்த உடம்பா இருக்கும். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புலாம் ஏறி போய் பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி காம்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் படத்திற்கும் கதைக்கும் கரெக்டான பொருத்தமாக பாரதிராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்கிறார். இவருக்குமே நல்ல ஒரு காம்போ வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 200 நாள் திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. திரையரங்கும் ரசிகர்கள் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு செம்ம போடு சக்க போடு போட்டது வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்து ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகம். நம்ம தலைவர் அவர்களுக்கு நமது நடிகர் திலகம் போன்ற எப்படி திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரபு அவரோட வெயிட் மாதிரி இருப்பார். ஆள் பார்க்கறதுக்கு கனத்த உடம்பு. அதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இளமையில் எப்படி இருந்தாரோ முதுமை, அதுக்கடுத்து கிளைமேக்ஸில் லாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு அந்த வாக்கில் தான் இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் திலகம் அவரோட ஒரே ஒரு திரைப்படத்தில் நடிஞ்சு அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களை கொடுத்த நடிகை யார் என்றால் லதா மற்றும் ராதா. இவங்க ரெண்டு பேருமே நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தான். மற்ற திரைப்படங்கள்லாம் சிவாஜி கணேசன் ராதா நடிச்சிருக்காங்க மற்ற நடிகருக்கு கதாநாயகியாக. இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் இணைந்து நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைஞ்சது. இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான இரு திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. நடிகர் திலகம் அவங்க கூட லதா மற்றும் ராதா இணைந்து நடித்த திரைப்படங்களில் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம். இதை விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.